வடசென்னையின் அஞ்சலையும் தென் சென்னையின் மலர்கொடியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இணைந்தது எப்படி? பல வருடங்களுக்கு முன்பே தீட்டப்பட்ட திட்டம். விசாரணையில் அடுத்தடுத்து சிக்கிய முக்கிய புள்ளிகள். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்துல கொலையாளிகளுடைய நெட்வொர்க் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வட சென்னையை சேர்ந்த பாஜகவில் இருந்த அஞ்சலையும் தென் சென்னையை சேர்ந்த அதிமுகவில் இருந்த மலர்கொடியும் பல்வேறு தரப்பினரும் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை சதியை அரங்கேற்றினதா போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆர்காட் சுரேஷுடைய நெருங்கிய காதலி தான் இந்த அஞ்சலையும் ஆர்காட் சுரேஷும் சேர்ந்து பல திட்டங்களை தீட்டியிருக்காங்க. பல மோசடி சம்பவங்களையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில ஆர்காட் சுரேஷ 2023ஆம் ஆண்டு தென் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில வச்சு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. அந்த படுகொலையில ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு காரணமா இருந்ததா கூறி ஆர்காட் சுரேஷோடைய தம்பியான பொன்னை பாலுடைய தலைமையிலான கோஷ்டி ஆம்ஸ்ட்ராங்க படுகொலை செஞ்சிருக்காங்க. காதலன் ஆர்காட் சுரேஷுடைய கொலைக்கு பழிவாங்க தான் ஆம்ஸ்ட்ராங் கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு அஞ்சலை பல நாட்களா உளவு பார்த்து ஏற்பாடுகளை செஞ்சதாகவும் இப்போ தப்பி ஓடி தலைமறைவா இருக்கிறதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதுல தென் சென்னையை சேர்ந்த மலர்கொடிக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, இதுல அதிமுகவுடைய மேடை பேச்சாளரான தோட்டம் சேகருடைய மனைவி தான் மலர்கொடி. தோட்டம் சேகர் கொடூரமா கொல்லப்பட்ட நிலையில பழிவாங்கும் நோக்கத்தோட இருந்த மலர்கொடி அவங்க 2 மகன்களையும் வளர்த்து மயிலை சிவகுமார வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. ஆர்காட் சுரேஷுடைய கொலை சம்பவத்துல ஆம்ஸ்ட்ராங் தரப்பு மேல மலர்கொடி தரப்புக்கும் கோபம் இருந்ததால ஒரு பக்கம் மலர்கொடியும் இன்னொரு பக்கம் அஞ்சலையும் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்யறதுக்கு பல நாட்களா திட்டம் தீட்டியிருக்காங்களாம். இதுல வழக்கறிஞர் அருள் மூலியமா கூலிப்படைக்கு பணம் சப்ளை செய்யற வேலைய மலர்கொடி தான் செஞ்சுட்டு வந்தாங்களாம். இப்போ மலர்கொடி கைது செய்யப்பட்ட நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தேடப்பட்டு வந்த அஞ்சலையும் பாஜகவில் இருந்து நீக்கம் அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாகி இருக்கு.